மாடல் நம்பர் NMC821P. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது நான் மதர் போர்டுக்கு சப்ளை உள்ளே கொடுக்குறேன். ஸோ போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆகிடும். ஏன் அப்படின்னா சிமாஸ் பேட்டரியை நான் போர்ட்லேருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆக்சுவல் அந்த போர்டில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தது. ஸோ ஆல்ரெடி ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணி இதை மாற்றின பிறகு எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா போர்டு எனக்கு ஆன் ஆகலை. சம் இஷ்யூஸ் இதில் ஏதோ ஒன்று ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நான் ஆஃப் பண்ண நான் ட்ரை பண்ணால் நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த மதர் போர்டு வந்து பவர் ஆஃப் ஆகாது. இப்போ இந்த மதர் போர்டு வந்து இப்போ எனக்கு என்ன ஆகாதுன்னா பவர் ஆஃப் ஆகவே ஆகாது. ஸோ அப்போது இதை சுவிட்சு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை செக் பண்ணியாச்சு. சுவிட்சு கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் சுவிட்சோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்கே செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த போர்டுக்கு இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போர்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேருந்து ஸோ பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1.36 சம்திங் தான் வரும். இதில் சரியாக வரல. அந்த கிரவுண்ட் ஒழுங்காக வைங்க. வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் தான் வருது. மாறி மாறி இந்த வோல்டேஜ் மட்டும் வருது. ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ அப்போ இது ட்ராப் ஆகுது. ஸ்டில் எனக்கு போர்டு வந்து டிஸ்பிளேயில் தான் இருக்குது. ஸோ நான் ஆஃப் ஆனாலும் எனக்கு ஆன் ஆகலை. சேம் அதே மாதிரி இதை எடுத்துட்டு இங்கேருந்து டேரெக்டாக ஆன் பண்ணாலும் எனக்கு போர்டு என்ன ஆகலை அப்படின்னா ஆன் ஆகலை. ஸோ அப்போது இந்த ட்ராக் லைனில் எனக்கு ஏதோ என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்டருக்கு இந்த சைட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான காம்பனண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ போர்டுக்கு நான் சப்ளை கொடுக்குறேன். போர்டு எனக்கு இப்போ போர்டு மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ போர்டு வந்து இப்போது பவர் ஆனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகிற அந்த காம்பனண்ட்டோட வோல்டேஜஸ் இந்த பக்கம் 3.3 வோல்ட் இருக்குது. பட் இந்த 3 வோல்ட் இருக்குது. பட் என்னென்னா இங்கேருந்து இந்த ட்ராக் வழியாக நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த சுவிட்சுக்கு நமக்கு சப்ளை போகணும். பட் ஆனால் இந்த இடத்துல ட்ராக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? 3.3 வோல்ட் இங்கே உள்ளே வருது. ஸோ அந்த சப்ளை இங்கே கொண்டு வந்து இங்கே எடுத்து இந்த ஒரு ஜம்பரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்டை வச்சு இந்த ட்ராக்கை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ட்ராக் மட்டும் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ட்ராக் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போது மதர் போர்டில் உள்ளே வச்சுட்டு
இது ஆஃப் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். போர்டுக்கு இப்போ சப்ளை கொடுத்தாச்சு, போர்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆம்பியரும் பார்த்தீங்கன்னா 22க்கு வந்துடுச்சு. ஸோ வித் ரிட்டன் நான் போர்டை ஆன் பண்ணுறேன். தேங்க்யூ.